தினசரி வருமானம் ரூ. 500. இதில் எப்படி கடன் அடைக்கிறது, செலவு செய்கிறது, மாத வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. இப்படி பட்ஜெட் போட்டு லிஸ்ட்டு போட்டு சமைச்சு பாருங்கள். ஈஸியாக கடன் அடைக்கலாம், நம்மளாலையும் சேமிக்கிறதுக்கு முடியும். அது எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்கலை ஃபேமிலி விலாக். எவ்வளவு வருமான குறைவாக இருந்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். குறைவான வருமானம் தானே, நம்மளால் எப்படி சேமிக்க முடியும்னு நினைக்காதீங்க. சரியான திட்டமிடுதல், சரியான பட்ஜெட் இருந்தால் நம்மளாலையும் சேமிக்க முடியும். எப்படி சேமிக்கலாம், கடன் அடைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய தினசரி வருமானம் ரூ. 500. இதில் எப்படி கடன் அடைக்கிறது, சேமிப்பது, குடும்ப செலவை பார்ப்பது என்று புலம்பும் இல்லத்தரசிகளுக்கு இப்படி லிஸ்ட்டு போட்டு சமையுங்க. சேமிப்பையும் அதிகப்படுத்துங்க. அதற்காக நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு வார சாப்பாட்டு பட்டியல், மீல் பிளான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதற்கும் பட்டியலாம் என்று நினைக்காதீங்க. பட்டியல் போட்டால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும், நம்மளால் முன்னேற முடியும், சேமிக்கவும் முடியும். நம்ம கையில் வரும் ரூ. 500 ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், 3ஆக பிரிச்சுக்கணும். கடனுக்கு, சேமிப்புக்கு, செலவுக்கு. செலவு போக சேமிப்புனா கண்டிப்பாக முடியாது. கடன் இருக்கும் போது சேமிக்க நினச்சா கண்டிப்பாக சேமிக்க முடியாது. ஏன்னா சேமிப்பு பெருகிட்டே போனாலும் கடனும் அதிகரிச்சுக்கிட்டு போகும். அதுக்கு தகுந்த மாதிரி வட்டியும் நமக்கு கூடிக்கொண்டே போகும். அதனால் ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறதுக்கு எடுத்து வைங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு தொகையை சேமிப்புக்குன்னு எடுத்து வைங்க. அதற்கப்புறம் செலவுக்கு உள்ள தொகையை ஒதுக்கிக்கோங்க. நான் இப்போ ரூ. 500 சம்பளம் அப்படிங்கிற பட்சத்தில் ரூ. 200 கடனுக்குன்னு எடுத்து வைங்க. ரூ. 50 சேமிப்புக்குன்னு எடுத்து வைங்க. ரூ. 250 குடும்ப செலவுக்குன்னு எடுத்து வைங்க. இந்த ரூ. 250 நம்ம எப்படி பிரித்து செலவு பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு, ஒரு நாளைக்கு நம்ம கையில் வருமானம் ரூ. 500. ஆனால் டெய்லி வருமானம் வரவும் இந்த மாதிரி நம்ம எடுத்து பிரித்து வச்சிடணும். 500 நம்ம காசு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே கடை வீதியில் நடந்து வர பலகாரம், பண்டம், டீ, காஃபி, தூங்குற துணிமணி இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை வாங்கிட்டு வந்தாலோ நம்மளால் சேமிக்க முடியாது, கடன் அடைக்க முடியாது, நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆசைகளை அடக்கி சிக்கனப்படுத்துகிறோமோ அது போல தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும், வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முடியும். ரூ. 50 ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. அது எதுக்குன்னா அவசர நிதிக்கு உதவும். மீதி எதுக்கு எவ்வளோ இருக்குது, ரூ. 200 இருக்குது. ரூ. 250 எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுருங்க. ஒரு அவசர காலத்துக்கு நமக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், உள்ள எமர்ஜென்சி ஏதோ ஒன்றுக்கு இந்த ரூ. 50 ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். மீதி இருக்கிற ரூ. 200 எடுத்து இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் அது மாத வாடகைக்கு கண்டிப்பாக நமக்கு உதவும். மாத கடைசியில் திண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காதுங்க. அதனால் ரூ. 3000 நம்ம இருக்கிற வீட்டையும் வாடகைக்கு பார்த்துக்கணும். அது நமக்கு வர வருமானம் ரூ. 500. அதைக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக வருமானத்துக்குள்ளே ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறதா நல்லது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்மளால் வருமானத்தை வச்சு கட்டுறதுக்கு முடியாது. மேலும் மேலும் நமக்கு கடன் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். நம்ம இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரியும் கம்மியான ரேட்டில் ஒரு வீடு பார்த்துக்குங்க. மீதி இருக்க ரூ. 100 அன்றாட செலவுக்குன்னு ஒதுக்கிக்குங்க. ரூ. 100 மாதத்துக்கு ரூ. 3000 வரும். ரூ. 3000 போதுமானதான்னு கேட்டால் மளிகை செலவுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அவசர நிதிக்குன்னு ஒரு ரூ. 50 எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, முடியாத ஒரு பட்சத்துக்கு அதுலேருந்து நம்ம ஒரு 150 எடுத்து செலவு பண்ணிக்கலாம். 200 நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், கடனுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம். மாதம் ரூ. 600 நமக்கு கையில் வந்து கிடைக்கும். அந்த மாதத்துக்கு ரூ. 6000 நமக்கு கையில் காசு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற சமயத்தில் வட்டியும் முதலுமா கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய கடன் சீக்கிரம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ரூ. 3000 எப்படி குடும்பம் நடத்துவது? சிக்கனம் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தாங்க. எப்படி குடும்பம் பண்ணலாம், எப்படி ஜாமான் வாங்கலாம், எந்த மாதிரி இடத்துல வாங்கினாக்கா நமக்கு எவ்வளோ லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூ. 3500 நம்ம பொருள் வாங்கிட்டு மீத ரூ. 1500 சுருட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் வீடியோ டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ரூ. 3000 தான் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு ஓட்ட போகிறோம். அதில் தான் நம்ம சாப்பாடு செலவையும் பார்த்துக்க போகிறோம், மிச்சமும் பண்ணிக்க போகிறோம். வாரச்சந்தைக்கு போங்க. நமக்கு அதிகமாக தேவைப்படுறது எதுங்க குழம்புக்கு? வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பொருள், புளி, இது இருந்தாலே போதும். நம்ம இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று ஒப்பேத்திக்கலாம். இது கூடவே நமக்கு நான்வெஜ் வேணும்னா ஒரு முட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவாடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்தே வாங்கி வச்சுக்கோங்க. ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை இதெல்லாம் தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரேஷன் பொருளே பயன்படுத்துங்க. ஆயில், அரிசி, கோதுமை, சர்க்கரை இதெல்லாம் பக்கத்தில் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்டையும் காசு கொடுத்து அந்த பொருள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வெளியில் வாங்குறதோட இது நமக்கு கம்மியாக கிடைக்கும், நமக்கு லாபகரமானதாக இருக்குங்க.
கோதுமை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு மாதம் பக்கமே நமக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம், கோதுமை தோசை ஊற்றிக்கலாம், எதனா பசங்களுக்கு பண்டம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறையா விஷயத்துக்கெல்லாம் இந்த பொருள் நமக்கு உதவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து 2, 3 மாதத்துக்கு வரும். வாங்கி அப்படியே அரைச்சி வைக்கக்கூடாது. நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சுருந்தா கூட அதில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே பிடிக்காதுங்க. அப்படி நம்மளால் பாதுகாத்து வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அரை கிலோவாக வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பிள்ளைங்களுக்கு தின்பண்டம், தீனி இந்த மாதிரி விஷயமெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் சாயங்காலம் வரவுமே சத்து மாவில் இந்த மாவை அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு புட்டோ, ஒரு கஞ்சியோ, ஒரு பணியாரமோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக சுட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். காசையும் நம்மளால் மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும். நம்ம இப்போ சாப்பாட்டு லிஸ்ட்டுக்கு வந்துடலாமா? என்னென்ன கிழமையில் என்னென்ன சாப்பாடு செஞ்சால் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமை சாம்பாருங்க. நம்ம வீட்டில் ரேஷன் பருப்பு இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வாங்கியாந்து வச்சுருக்கோம். இது 2யுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். காலையிலேயே சாம்பார் வச்சுட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் உதவும். உருளைக்கிழங்கு வச்சாச்சுன்னா தொட்டுக்கைக்கு இது கரெக்டாகிடும். கூடவே வேணுன்னா ஒரு அப்பளம் பொரிச்சுக்குங்க. இரவு சாப்பாட்டுக்கு தோசை, சட்னி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாம்பார் இருக்கும். ஏன்னா சாம்பார் கூடயே ஏன்னா காலையிலேருந்து மதியானமும் இதே சாப்பிட்றதுனால நைட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? கூட ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை ஒரு கார சட்னியோ எதை சிம்பிளாக நம்மளால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி இரவு பொழுதை போக்கிக்குங்க. இரவு பொழுதை எப்படி போக்குறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ரேஷன் அரிசியில் மாவரைச்சி வச்சுக்கோங்க. 2 வேளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை என்னால் சமைக்க முடியாது, இதில் நிறைய நமக்கு காசு போகுதுன்னு நினைக்கிறவங்க 2 வேளை சாப்பாடு, 1 வேளை தோசை, இட்லி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேயே நமக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுங்க. இதில் மாவு பாக்கெட்டுன்னு நம்ம வந்து மாவரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப லாபகரமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு பாக்கெட் வந்து கடையில் ₹40 ₹45 கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ உளுந்து வாங்கினாலே ₹35லேருந்து ₹40 அந்த ரேஞ்சுக்கு தாங்க வரும். இதுவும் நமக்கு 3 to 4 நாளைக்கு இந்த மாவுக்கு ஒரு 2 படி அரிசி போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தாராளமாக கண்டிப்பாக வருங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ₹40 மாவு கொடுத்து வாங்குறது எங்கே இருக்குது? ஒரே நாளில் மட்டும் ₹45 செலவு பண்ணி உளுந்து வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சா நமக்கு எவ்வளோ மிச்சமாகுது பாருங்கள். ₹120 ₹45 போயிட்டுனா அதுலேயே ஒரு ₹80 ஒட்டி நமக்கு மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம நினச்சி சிக்கனமாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். திங்கட்கிழமை சாம்பார், உருளைக்கிழங்கோட இரவு சாப்பாடு தோசை, சட்னி. இதுக்கு நம்ம ரேஷன் கடையில் வாங்குற அரிசியை வச்சு நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கலாங்க. இது மூலமும் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். இப்படி சேமிச்சிங்கன்னா நம்மளால் ஈஸியாக கடன் அடைக்கிறதுக்கு முடியும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க. இருக்கிற வெங்காயம் தக்காளியிலேயே தக்காளி சாதம் செஞ்சுட்டு நம்ம கூடுதலாக முட்டை வாங்கியாந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா? வேணால் முட்டை தொட்டுக்கு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுத்துக்குங்க. அதுவும் வேண்டாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக வேணும்னா ஒரு தயிர் பச்சடி போட்டுக்கிட்டிங்கன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு கரெக்டாக போயிடுங்க. காலையிலையும் மாலையிலையும் தோசை வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சட்னி, ஒரு பொடி நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 100 உளுந்து வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாலே வீட்டில் பொடி இருக்கும். அந்த பொடியும் நல்லெண்ணையும் வச்சு சாப்பிட்டாலே ஈஸியாக சாப்பிட்றலாம். இதுலேயும் நமக்கு வேலையும் மிச்சமாகும், காசும் மிச்சமாகுங்க. செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாதம் செஞ்சு நீங்கள் வந்து அன்னைய பொழுதை ஓட்டிக்குங்க. நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை சேர்த்துக்குங்க, வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை தக்காளி சாதம் தகுந்த மாதிரி புதினா சட்னி, புதினா துவையல் அந்த மாதிரி அரைச்சி கூட நம்ம வந்து பொழுது போக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாங்க. நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். நமக்கு வந்து கடன் இருக்கும்போது கம்மியான விலையில் உள்ள மீனை தான் வாங்கி நம்ம சமைக்கிறதுக்கு பார்க்கணும். நமக்கு சாலை மீன் கிடைக்கும், இல்லை ₹100 இறால் அந்த மாதிரி வாங்கி நம்ம குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வைக்கும் போதே முதல் நாள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் நமக்கு நிறைய மிச்சப்படும். மீன் குழம்பு புளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக குழம்பு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா அன்றைக்கி மதியான பொழுது நமக்கு ஓடிடும். நைட்டுக்கும் வந்து தோசைக்கு ஆகிடும். காலை பொழுதும் மதியான பொழுது வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். கூட ஒரு தொட்டுக்க மட்டும் செஞ்சுக்கிட்டா போதுங்க. இல்லை மீன் குழம்பு வைக்க முடியாதுன்னா கருவாடு வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு நம்ம கருவாட்டு குழம்பும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை குழம்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு சாப்பாடு வடிச்சிட்டு சிம்பிளாக பார்த்துக்கலாங்க. இரவுக்கு தோசையும் மீன் குழம்போ இதில் எது வச்சாலும் அதை வச்சு ஒப்பேத்திக்க பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா முட்டை குழம்பு வச்சிங்கன்னா சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ புதன்கிழமை நமக்கு ஓடிடும். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வச்சா மறுநாள் வச்சு நம்ம ஒப்பேத்திக்கலாம். அப்போ மறுநாள் கூடுதலாக சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வந்து செலவும் மிச்சமாக இருக்கும். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்ச குழம்பு வச்சு ஓட்டிக்குங்க. இல்லை தொட்டுக்கைக்கு வேணும்னா முட்டை வச்சுக்கோங்க. இல்லை காய்கறி கூட்டு, காய்கறியிலே சவு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு சாம்பார் இல்லை முள்ளங்கி வச்சு ஒரு சாம்பார் வச்சு நம்ம முட்டையோ இல்லை கருவாடு அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம தொக்கு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். வியாழக்கிழமை பொழுது நமக்கு ஈஸியாக நகர்ந்துடும். நமக்கு கடன் இருக்கும் போது இப்படி தாங்க சாப்பிட்டாகணும். ஏன்னா கடன் அடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மிச்சம் பண்ணி சாப்பிட்டோம்னா ஈஸியாக கடன் அடைக்கிறதுக்கு முடியும். ஆனால் கடன்லாம் அடைஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறோம்? நம்ம நினச்சபடி நினச்சதை வாங்கி சாப்பிட்லாங்க.
அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து இருக்கிற காய்கறிகளை வச்சு வெஜிடபிள் ரைஸ் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி செய்ய பார்த்துக்குங்க. இது கூடவே நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வேண்டான்னா ஒரு புதினா துவையல் அரைச்சிக்குங்க. இது செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, காய்கறி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் லெமன் ரைஸ் செஞ்சுக்குங்க. உருளைக்கிழங்கு வறுத்துக்குங்க. அதுவும் வேண்டான்னா துவையலோடு சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் புளி சாதம் செஞ்சுக்கலாம், அப்புறம் தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு துவையல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அன்றைய பொழுது ஹெல்த்தாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஈஸியாக வேலை முடியும், காசும் மிச்சங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தக்காளி ரசம் வச்சுருங்க. ஏன்னா மறுநாள் நம்ம கறி எடுப்போம் இல்லையா, அதனால் முதல் நாள் எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தக்காளி ரசம் வச்சுட்டு ஒரு முட்டை மசாலா, முட்டை கிரேவி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு 50 ரூபாய்க்கு சாலை மீனோ இல்லை இறாலோ வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டின மாதிரி வச்சுட்டிங்கன்னா மதியான பொழுதும் ஓடிடும், நமக்கு நைட்டுக்கும் ஆகிடுங்க. காலையிலேக்கு தோசை சட்னியோட நமக்கு சாப்பாடு முடிச்சிக்கலாம். இல்லைனா காலையில் நீங்கள் வந்து நைட்டு சாதம் வடிச்சிங்கன்னா கூடுதலாக சாதம் வடித்து வச்சிங்கன்னா காலையில் பழைய சாதம் துவையல் இந்த மாதிரி வச்சு தயிரோடு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இருக்கிற வெய்ய காலத்துக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கறி, கடன் முடிகிற வரைக்கும் மட்டன் பக்கம்லாம் தலை வச்சே படுக்கக்கூடாது. 1 கிலோ கறி 1000 ரூபாயை தாண்டிடுச்சு. அப்போ நம்ம வந்து கறின்னு பார்த்தோம்னா சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுக்க வேண்டாம் பிடிக்காதவங்க மீன் கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கடன் அடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி வச்சுருந்தா நம்ம கடன் அடைஞ்ச பிறகு நம்ம நினச்ச சாப்பாடை சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கும் வேணுங்கிறத நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம கடன் இருக்கும் போது வக்கனையாக வாங்கி சாப்பிட்டோம்னா கடன்காரனுக்கும் பதில் சொல்லணும், வீட்லேயே நிம்மதியாக சாப்பிட முடியாது. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை கடன்லேயே போராடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் சாப்பாட்டு செலவில் நம்ம பண்ணுற ஆடம்பர செலவில் நம்ம தவிர்த்துக்கிட்டு வந்தோம்னா ஈஸியாக கடன் அடைக்க முடியும். நம்மளாலையும் 10 ரூபாய் காசு எடுத்து வச்சு சேமிக்கிறதுக்கு முடியுங்க. இதெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணியும் நம்ம எப்படியெல்லாம் கடன் அடைக்கலாம், எந்தெந்த செலவெல்லாம் தவிர்த்தா நம்ம கடன் அடைக்க முடியுங்கிறத சின்னதாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீண் செலவை தவிர்த்துடுங்க. வீண் செலவுனா நமக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுறது, இல்லை தேவையே இல்லாத ஒரு வண்டியோ காரோ இஎம்ஐயில் வாங்குறது, அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக விட்டுருங்க நம்மளுடைய கடன் அடைகிற வரைக்கும். 2வது விஷயம், கடன் அடைஞ்ச பிறகும் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படாதீங்க. அதை நம்ம கல்லை கட்டிக்கிட்டு கடலில் இறங்குறதுக்கு சமம். என்றைக்குமே நம்மளால் மீண்டு வரத்துக்கு முடியாது. திரும்ப திரும்ப அது ஆசையை தான் நமக்கு தூண்டுமே தவிர்த்து நம்ம ஆசையை நம்மளால் கட்டுப்படுத்துறதுக்கு முடியாது. இஎம்ஐயும் அப்படிதாங்க. நமக்கு வந்து காசு தான் இருக்குதே, வாரத்துக்கு 200 தானே கட்டுறோம், 300 தானே கட்டுறோம் அப்படின்னு நினைப்போம். அந்த 300 வாரம் பார்த்தீங்கன்னா 10 வாரத்துக்கு 3000 நம்ம கையில் இருந்தால் நமக்கு ஒரு செலவாகும். நம்ம அந்த காசு எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற பொருளை 10 வாரம் கழித்து நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 5000 வாங்க வேண்டிய பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், வாரம் 300 கட்டி வாங்கினோம்னா 10 வாரத்துக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம வந்து கூடுதலாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வட்டி கூடுதலாக கொடுப்போம். 5000 பொருளை 8000 கொடுத்து வாங்குவோம். நம்ம காசு 3000 தேவையில்லாமல் போகுது. நம்ம காசை வச்சு இன்னொருத்தவங்க நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இஎம்ஐயில் வந்து தேவையில்லாத பொருளை வாங்க அவசியமில்லாத பொருளை வாங்க வேண்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது நிப்பாட்டிடுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்ம வாழ்க்கை தரத்தை குறைச்சிடும். ஏன்னா நம்ம வந்து கண்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் நமக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். ஆசைப்பட்டுடுவோம், அதை வாங்கிடுவோம். அதை எப்படி பயன்படுத்துவோம், கடைசி வரைக்கும் வச்சுருப்போமா, கடைசி வரைக்கும் நீடிக்குமான்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வாங்கிட்டு வந்து 10 நாளைக்கு பயன்படுத்துவோம், பழளிச்சுக்கிட்டு 11 நாள் அதை தூக்கி போட்டுருவோம். அப்போ நம்ம காசு எங்கே போகுது, குப்பையில் போகுது. யோசித்து செயல்படுங்க. அப்புறம் வெளியில் சுற்றுலா, நமக்கு கடன் இருக்கும்போது இந்த மாதிரி வெளி சுற்றுலா, தேட்டருக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், வாரம் ஒரு நாள் பிள்ளைங்களை குட்டிங்களை கூட்டிகிட்டு போகிறது, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம கடன் அடைகிற வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கலாங்க, நல்லது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவை தவிர்த்துருங்க. வெளியில் போனால் ஒரு 500 600 சாப்பிட்ற சூழ்நிலை வரும். நமக்கு வருமானமே 500 பட்சத்தில் ஒரு நாளைக்கு 500 600 செலவு பண்ணிட்டோன்னா மற்ற நாள் உள்ள செலவுகளை நம்ம எதில் கொண்டு போய் அடக்கிறது, யார் தருவா நமக்கு காசு அப்படிங்கிறத யோசித்து ரூபாயாக இருந்தாலும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. 10 ரூபா 30 நாளைக்கு 30 அரை கிலோ அரிசி வாங்கி நம்ம சாப்பாடு சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படுங்க. அப்புறம் முடிஞ்சவளுக்கு ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்துடுங்க. ஆடம்பர வாழ்க்கைன்னா பக்கத்து வீட்டில் ஒரு 5000 பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நமக்கு கண்ணை பறிக்குது, பார்த்தா மனசு தவிக்குது, அதை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத ஆசையை விடுத்துட்டு நமக்கு தகுந்த வாழ்க்கை இதுதான், நம்ம கையில் இருக்கிற வருமானம் இதுதான், நமக்கு தகுந்தது ஒரு 500 புடவை தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டணுங்க. அவங்க கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கி கார் வாங்கினாலோ, அவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கி வீடு வாங்கினாலோ, நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளே கல்லை கட்டிக்கிட்டு கடலில் இறங்கினதுக்கு சமம். நம்மளால் நீந்த முடியாது, நீந்தி வரத்துக்கு கை கொடுத்து யாரும் தூக்கி விட மாட்டாங்க. அதனால் இந்த செலவெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி சிக்கனமாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஈஸியாக அடைச்சிடலாம். நம்மளால் சேமித்து வாழ்க்கையில் முன்னேறவும் முடியுங்க.
வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு முடிஞ்சது எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டு பட்ஜெட் போட்டு பட்டியல் போட்டு பண்ணுற செலவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.